எச்சு கட்டாரியா பயமா இருக்கு. என் பாரத்தை போக்குறதுக்கு யாருமே இல்லையா? ரொம்ப பாரமா இருக்கியா மனசெல்லாம்? ஐயா அந்த பாரம் இல்லையா? மனசுக்கு ஒரு பாரம் இருக்கியா? பாருமா. சரி உங்களுக்கு என்ன வேணும் உனக்கு? ஐயா எங்க போனாலும் தூக்கம் இல்ல, சாப்பாடு இப்பதான் சாப்பிட முடியல. சரி. என் நிம்மதி போச்சு. சரி. என் வாழ்க்கையே போச்சு. சரி. ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா என் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் தத்துவத்தை சொல்லுங்கய்யா. சரி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. பள்ளத்துல இருந்து வல்லம் வரைக்கும், அம்மாப்பேட்டில இருந்து அப்பாப்பேட்டை வரைக்கும் நிறைய சொத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தர அதை வச்சு நீ போயிச்சு போ. போயிடும். நான் உங்களோட பணக்காரையா? நான் காரு இதுல இருக்கு, திருச்சியில இருக்குது, காஷ்மீர் வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும், இந்தியா ஃபுல்லா எனக்கு பணம் இருக்குயா. ஆமா, நேஷனல் ஹைவே ஓனர் இவரு. அப்படித்தான்யா நாங்க. யா கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து எல்லாமே இருக்குயா. வீட்டுல தூக்க மட்டும் இல்லையா, நிம்மதியே போச்சுயா. இந்த பணம் வந்ததுனால எனக்கு வாழ்க்கையே போச்சுயா. பாரத்தை குறைக்கிறது எல்லாத்தையும் வழி இருந்தா சொல்லியா? பாரத்தை எப்படியே குறைக்க முடியும்? அவன் அவ்வளவு பெரிய ஓனர், பெட்ரோல் பங்க் ஓனர், குறைக்க முடியும் பாரத்தை? ஐயா என்னால முடியலையா. இல்லையா? அதுக்கு எனக்கு வழி இல்ல, வேற யாரும் கேளு. வரேன். ஐயோ என் பாரத்தை போக்குவீங்களா? நீங்க பாரத்தை போக்குவீங்களா? ஐயோ தம்பி நீ பாரத்தை போக்குவியா? ஐயா நீங்க பாரத்தை போக்குவீங்களா? ஐயோ பாரத்தை போக்க வழி இல்லையே. ஐயோ 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 என் பாரத்தை போக்க வழி இல்லையே. யாருமே இல்லையா? ஐயோ ஐயோ பச்சடி பாப்பா இருக்குல, பலகார மாதிரி பூக்குழி காரமாடா. ஏண்டா பக்கத்துல ஐயா சொல்லு, சொல்லுடா. ரொம்ப பாரமா இருக்கியா? மனுஷன்லாம் படபடப்பா இருக்கியா? படபட போகுதுடா. தெரியலையா? கவலைப்படாத ஐயா. கவலையாதான் இருக்கேன். ஏன் கவலைப்படுற? ஐயா படம் வந்திருக்கு, என்ன படம் வர போகுது இல்ல? 3 மணி நேரம் தான் ஐயா, என்ஜாயா இருக்கணும். நான் எல்லா படமும் பார்த்துட்டேன்யா. 3 மணி நேரம் பாரு. ஒரு நாளைக்கு டிவியை போட்டா 24 மணி நேரம் டிவி பக்கத்திலேயே விருப்பா உட்காந்துருக்கேன்யா. அதெல்லாம் விட்டு சும்மா நம்மோட வா. சும்மா வர முடியாதுயா. எனக்கு ஒரு பாரத்தை இறக்கி வச்சுதான் வர முடியும். பெரிய பாரமா இருக்கு. நீ 3 மணி நேரம் பாரு, உன் நெஞ்சில ஈரம் வரும், அப்புறம் வீரம் வரும், அப்புறம் எல்லாம் தூரம் எல்லாமே வந்துச்சு. எல்லாம் மறுபடியும் போச்சு. நான் குளிச்சே 1 வாரத்துக்கு மேல ஆச்சியா. சரி ஒண்ணு கவலைப்படாதா. நீ போங்கய்யா. எனக்கு பாருங்க. ஐயோ இந்த ஐயா வந்தாரு, ஃபர்ஸ்ட் வந்தாரு, பணங்காரன்னாரு, 2வது வந்தாரு, சினிமாவுக்கு போகிறாரு. இதெல்லாம் சொல்லியும் உங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. என் பாரத்தை போக யாருமே இல்லை. ஐயோ எங்கேயோ தம்பி, ஏன் அழுகுறீங்க? தம்பி நல்லா படிச்ச பிள்ளை மாதிரி இருக்குது. ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லிட்டு போ. எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது. பாரமா இருக்கா? ஐயா என்னோட வயசுல நிலமைதான் இருந்தாலும் நல்லா படிச்சிருக்கீங்க. காலேஜ்லாம் போவீங்க பிறகு. சரிங்க அத்தா அப்படிதான் தம்பி தெரியும். இந்த வயசானா யாரும் கணவனுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லிட்டு போயா. உங்களுக்கு பாரமா இருக்கு, முதல் பாயிண்ட். 2வது அந்த பாரத்தை தீக்கணும். என்ன பண்றது? என்ன பண்றீங்க? 1:30க்கு காலேஜ் முடியும். ஃபர்ஸ்ட் குரூப் பிள்ளைங்களாம் அப்பதான் வரும். நேரா கேட்டுக்கிட்டு போயிட்டீங்கன்னு செய்யணும். ஐயா ஏற்கனவே வீட்டுல இருக்க தொல்லை தாக்கலன்னு தான் நான் பாடமா இருக்கு. இந்த சைடு வந்தா நீ காலேஜுக்கு போ, ஸ்கூல் பஸ்ஸுக்கு போகிறியப்பா. என்ன தம்பி கட்டிக்கிட்டதான் அப்படிதான் இருக்கும். நம்மளாம் அமைச்சதான் இல்லை, புரியுதா? அமைச்சனே நானும் அமைச்சு தானே பார்த்தேன், முடியலையே. வீட்டுல சொன்னாங்களே பார்த்து வைக்கிறேன்னு. ஆனா நான் கேட்கலையே, நானா பார்த்தேன். இந்தா வீணா போனேன், வந்துட்டேன். என் பாரத்தை போக்க ஒருவர் இல்லையே. சரி ஆனாதீங்க, ரொம்ப அடிபட்டு போல. அடியா எக்கச்சக்கம், அது பயங்கரமா அடியா காட்டி. சரி விடுங்க, நீங்க போய் பாருங்க.
போய் பாருங்க ஐயா. எதிர்காலம் சொல்லுங்க, பண்ணி விட்டுருங்க. ஐயா அதெல்லாம் வேண்டாம்யா. இருக்கிறத வச்சே நான் வாழ முடியல. இன்னொன்னு வச்சேன்னா ஊர் நிலைமை என்னவோ என் நிலைமை என்னவையா? எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்கய்யா. பண்றதெல்லாம் பண்ணுங்க. ஐயோ. ஓகே தம்பி போட்டுக்கோங்க. வேண்டாம் தம்பி, போயிட்டு வா தம்பி. ஐயோ, நான் ஒருத்தவர் வந்தாரு, அது சொன்னாரு, இவரு வந்து இது சொல்லிட்டு போறாரு. வாழ்க்கை பெண்ணால் வாழ்றது பெண்ணாலே, அழிவது பெண்ணாலே, அந்த மாதிரி அடுத்தது எல்லாமே வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிருமா? ஐயோ, என் வாரத்தை தீக்கிறதுக்கு ஒருவர் இல்லையா? சொல்லுங்க, என் வாரத்தை தீக்கிறதுக்கு வழி இருக்கா தம்பி? வாரத்தை தீக்க வழி இருக்கா? ஐயோ, பார்லேருந்து பாட்டில் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். என்ன மூடி சின்னதாக இருக்கு, பெருசாக இருக்கு. பாட்டில் தீர்க்க முடியாது. ஐயோ, என்ன விட பெரிய குடியாரா நீ? கரெக்டாக தான் இருக்கு பாரு. ஆமாம், என்ன விட பெரிய பாட்டில் தர முடியாடா. சரி, என்னதான் ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? ஐயா சிரிக்கலையா? அழுதுகிட்டு இருக்கிறேயா? உன்னை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாத்தையும் கேளு. இருக்கிற மாதிரியா இருக்கு? அழுதுதான் சிரிக்கிறேனா? இந்த ஐயாவுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, உன்னை சொல்றேன் கேளு. என்னையா? இந்த லைட்டா போட்டின்னு வச்சுக்க. கிளி 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 கிளி. ஐயோ, கேக்குறியா? நான் ஏற்கனவே புள்ள அடிச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்கேன். நீ கிளிகிழப்பை பத்தி பேசுற, என் பாரத்தை பத்தி நான் சொல்லுறேன். நீ கிளிகிழப்பா நீ இருக்கிற, நான் பாரமா இருக்கிறையா? அதுதான் எனக்கு தெரிஞ்சது. லைட்டா போட்டுக்க, பாரத்தை பக்கம் பாரம்லாம் குறைஞ்சிடும். ஒரு பாரத்தை பக்கம் வழி சொல்லிட்டு போதையா? எனக்கு தெரிஞ்சது இந்த பாரு தான் தெரியும். பாரு தான் தெரியும், பாரம் தெரியாது. ஐயோ, என் பாரத்தை பக்கம் ஒருவர் இல்லையா? இந்த கடவுள் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அது கூட இல்லையா? ஐயோ, என் பாரத்தை பக்கம் ஒருவர் இல்லையே. ஐயோ, எல்லாத்தையும் வாங்கவே பாரத்தை பார்க்கறதுக்கு. தாய்மாரே, நீங்க சொல்லுங்க, பாரத்தை பார்க்கறதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. இங்க யாரும் நிக்கிறாங்க, ஐயா, நீங்க தான் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? தம்பி உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஐயா, ஏற்றிட்டு இருக்கீங்க? பெரிய பாரமா இருக்கு எனக்கு. என்னப்பா பாரம்? படுத்தா தூக்கம் இல்ல, சாப்பிட்டா நிம்மதி இல்ல. சொத்து இருக்கு, சொகம் இருக்கு, கலசாய்க்க மெத்த இருக்கு, ஆனா நிம்மதியா தூங்க முடியல. கார் இருக்கு, ஏசி தான். சரி, உங்க பேரு என்ன தம்பி? காணிக்கை பேரு. காணிக்க பாரதத்திலே கவலைப்படாத. காணிக்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்புறியா? அப்படின்னா யாரு? அவர்தான் காணிக்க இந்த உலகத்துல முதலாக உனக்காக மறித்த கடவுள். காணிக்க உனக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம் எல்லாமே அவர் தருவார். காணிக்கிறீங்களா? நீ அவர் நம்புறியா? நம்புறீங்களா? இந்த உலகத்துல சமாதானம் கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும், என்னுடைய பாரம் தீரும்னு சொல்லி உன்ன மாதிரி எவ்வளவு பேர் சுத்தி தெரியுறாங்க. காணிக்க எல்லாரும் இயேசு கிட்ட இன்னைக்கு இந்த இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா? பாக்குறீங்களா? அவளை எல்லாம் இவங்களை இயேசு கிட்ட வந்து பாரம் எல்லாம் தீர்ந்து போடுவாங்க. ஆமா, இந்த கூட்டம்லாம் அங்க இருக்குதா வந்திருக்கீங்களா? ஆமா காணிக்க. நீ இயேசு ஏற்றுக்கொள்றியா? ஏற்றுக்கொள்றையா? கண்ண மூடி காணிக்க. நான் சொல்றது அப்படியே சொல்லு. காணிக்க அன்புள்ள இயேசப்பா, உங்களே சொல்றா, நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க இயேசப்பா. மன்னிங்க நான் இயேசுப்பா. அநியாயமாய் செய்த நான் அநியாயம் செய்த எல்லா தவறையும் மன்னிங்க இயேசப்பா. மன்னிங்க இயேசுப்பா. நீங்க தான் மெய்யான கடவுள். மெய்யான கடவுள். நம்புறேன் இயேசப்பா. நம்புறேன் இயேசுப்பா. இயேசுப்பா, எனக்கு சமாதானம், எனக்கு சமாதானம், சந்தோஷம், விடுதலை கொடுங்க இயேசப்பா. விடுங்க இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். காணிக்கை எப்படி இருக்கு? ஏதோ ஒண்ணு தூய் அப்படியா? ஏதோ உனக்கு அதாவது ஏதோ 10 கிலோமீட்டர் தள்ளி போனது மாதிரி இருக்குது. கண்டிப்பா காணிக்க. நிச்சயமா இயேசுவின் காணிக்க. அப்படிங்களா? காணிக்க. நான் வீட்ல எல்லாம் இயேசுன்னு டாக்ஸ் எல்லாம் கொடுத்து வருவாங்க. நான் அருவாள் எடுத்து பீசுன்னு ஓடுவேன். அவன் ஓடியே போயிடுவான். அப்பதான் எனக்கு இப்பதான் அனுப்புவாருமையா கடவுள் எனக்கு தெரியுது. ஏசப்பா, என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்களா? உமக்கு நன்றி. சரிங்கய்யா. ஐயா, நான் கொண்டாட்டி பிள்ளையோட இன்னமே நான் ஆலயத்துக்கு சனிக்கிழமை நைட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போயிடுறேன். ஐயா
ஐயா என் பாரத்தை போக்குன அந்த இயேசு ரொம்ப நல்லவரா இருக்கிறாருயா. அந்த வழி எது இருந்தா சொல்லுங்க ஐயா. அவ்வளவுதான் எனக்கு தொடர்ந்து வச்சுவாங்க நினைக்க. இடம் தெரியுமா உனக்கு? இடம் தெரியாதுங்க ஐயா. வண்டிகார் திரு வாழமொழி தோட்டம் நினைக்க. பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்குது. அப்படிங்களா? அட்ரஸ் இருந்தா கொடுத்துட்டு போங்க ஐயா. இப்ப சொல்ற அட்ரஸ் தான் நினைக்க. சும்மா என்பது சாத்தானின் தந்திரம். அப்படி பாஸ்டர் கிங் டேவிட் ஐயா. அப்படியா? அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து 9344161471. அப்படிங்களா? WME சபை வாங்கி ஒளி தோட்டம் சரிங்க ஐயா. 2098 வண்டிக்கார திருத்தஞ்சாவூர். அது என்னமோ நம்ம இங்கே இருக்கு. சரி ஒரு நாள் போய் பார்த்துட்டு உலர் பாவத்துல விழுந்து சொந்தம் பந்தம் எல்லாம் வெறுந்து வந்தவனுக்கு ஏதோ இயேசு என்கிற அந்த பேரை கேட்டோம்னா ஒரு அழகான ஒரு ஏதோ வந்து எனக்கு என் பாரத்தை தூக்கி போட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கிட்டு போயிட்டு இருந்தது மாதிரி இருக்குது. அந்த பேரை கேட்டோன்னு நம்புனேன், அந்த பாரம் போச்சு. அப்ப போனா என் வாழ்க்கை மாறுமா 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 போயிருமா? கணக்க சர்ச்சுக்கு தான் போற. அப்படியே வரீங்களா கணக்க? டைமாச்சு கணக்க. வாங்க கணக்க. வீட்டுல ஒரு நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த நாட்கள்ல சந்தோஷம் சமாதானம் என்னுடைய வாழ்க்கை சொல்லி எல்லாரும் எங்கெங்கே போறாங்க. நீங்க நினைக்கிற மதுவுல இல்ல, நீங்க நினைக்கிற பெண்ணுகிட்ட அந்த சமாதானம் இல்ல, நீங்க நினைக்கிற சினிமாவுல இல்ல. உண்மையான சந்தோஷம் சமாதானம் இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு. இங்க அப்படி யாராச்சும் ஒரு இருக்கிறீங்கன்னா நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த விட உங்களுடைய பாரங்கள் கஷ்டங்கள் வியாதி சாபம் எல்லாம் நீங்கும். இயேசு கிறிஸ்து ஒருவரை ஜீவன் உள்ள தேவன், அவரே நித்தியத்திற்கு வழி. ஆமென்.